Yeah, this is Venkat for Sasa.com. The last several years வந்துட்டு இந்த பிரேக்கப் பீப்புள் இன் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் நான் எனக்கு யார் கல்யாணம் பண்ணுன்னு தெரியல, ஐம் கெட்டிங் worried அபவுட் மை லைஃப், இந்த மாதிரி எனக்கு நிறைய மெயில் வரும், மெசேஜ் பண்ணுவாங்க. ஆம், நான் பண்ணுறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் ஜஸ்ட் சே சம் குட் வேர்ட்ஸ் டு தம். அப்புறம் இப்போ 2021 ஆஃப்டர் மை ஃபாதர் பாஸ்ட்வே நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதான் சொல்லுவேன். அதனால நான் கிளியராக சொல்லிடுவேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு பூஜா பண்ண சொல்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் வந்து உங்கள் கதையை கேட்டுட்டு எது நல்லது, உங்களுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தோணுதோ அதான் சொல்லுவேன் அப்படிம்பேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு தமிழ்நாடுலேருந்து மெயில் பண்ணுவாங்க, இல்லை மற்ற ஸ்டேட்லேருந்து, இல்லை என்ஆர்ஐ மெயில் பண்ணுவாங்க. இதில் நான் ரொம்ப ரீசெண்ட்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு காரணம்னு கேட்டேன்னா, இந்த ஓல்டு ஸ்கூல்ஸ், இந்த அதாவது எல்லாருமே, இஃப் லெட்ஸ் சே கேர்ள் இஸ் பிரேக்கிங் அப் வித் யூ, தே வில் டெல் சம் ஸ்டோரிஸ். இஃப் கை இஸ் பிரேக்கிங் த ஃப்ரம் யூ, தே வில் டெல் சம் ஸ்டோரிஸ். இதெல்லாம் அந்த காலத்து ஓல்டு ஸ்கூல் ஸ்டோரிஸ்லாம் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. யூஸ்வலி பார்க்கணுன்னா, திஸ் கேர்ள், ஊர் பேர் நான் மாற்றி சொல்கிறேன், ஏதோ ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன், மத்திய பிரதேசம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, இஸ் டெல்லிங், அது ஒரு சின்ன அவங்க ஹோம் டவுன்லாம் சின்ன ஊர் தான், அது தமிழ்நாட்டிலுமே சின்ன ஊருங்கிறாங்க. இந்த கேர்ள்ஸ்லாம் தே நோ ஐ ஹேட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் கை, அதனால் என்னால் மறக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கதையெல்லாமும் கேட்டுக்கணும். பட் ஐ ஹவ் கான் பாஸ்ட் தட். எது கஷ்டமாக இருக்கும்னா, இந்த பொண்ணுங்க அந்த கதை விடுறது வந்து நார்மல். பசங்க எல்லாமே இப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, தே ஆர் லிவிங் டுகெதர் வித் அ கேர்ள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனா, இல்லை எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பா வந்து இன்னும் 6 மாதம்தான் இருப்பார். இந்த பொண்ணு சொல்லுது, அந்த திஸ் கேர்ள் ஹூ கால் மீ ஃப்ரம் எம்பின்னு வச்சுக்கோங்களேன், ஷீ இஸ் டெல்லிங் ஐ எம் ரியலி மிஸ்ஸிங் யூ. நான் என்ன சொன்னேன், சரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எப்போவுமே அதான் கேட்பேன், என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். தென் ஷீ இஸ் டெல்லிங், எனக்கு அதுதான் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப வாமிட்லாம் வருது, எனக்கு வந்து என்னமோ கோர் டிப்ரெஷன்லாம் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு. ஐ டோல்ட் ஹர், இவ்வளோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ பிரேக்கப், எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ. ஆனால் அந்த பையன் பொய் சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டேன் நான். தென் சி ஹர் செல்ஃப் இஸ் டெல்லிங், இல்லை எனக்குமே தோணுது அவன் பொய் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. தட் ஐ டோல்ட் ஹர். இதெல்லாம் 1991லேயே எங்கள் ஊரில் படமாக வந்துருச்சு. நீங்கள் இன்னும் இன்னும் இது இந்த இந்த பழைய இமேஜினேட்டிவ் ஸ்டோரிஸ். இப்போ யாராவது பிரேக்கப்னா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு இல்லை, அப்பாவுக்கு நெஞ்சு வலி, அம்மாவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு தான் பாதி பேர் பிரேக்கப் ஆகி போகிறாங்க. இது 30-40 வருஷமாக நடந்துட்டு இருக்க பழைய பட கதை. இதை இன்னும் சொல்லி இந்த இமேஜினேட்டிவ் பிரேக்கப்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. வென் கைஸ் ஆர் டூயிங் இட் ஐ ஃபீல் லைக், பொண்ணுங்க ஓகே, பசங்க இதுக்கு இப்படி ஆயிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு கதை என்னன்னா, நான் இன்னைக்கு தான் அப்பா எனக்கு பயமாகவே ஆயிடுச்சு. திஸ் கேர்ள் கால் மீ, ஊர் பேர் சொல்ல வேண்டாம், நான் மறந்துட்டேன். நான் கோயிலேருந்து, அதாவது நான் சைவ கோயில் கூட்டிகிட்டு, இந்த கோயம்புத்தூரில் இருக்க 8 மணிக்கு ஐ வில் ஸ்வீப் த டெம்பிள். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் கிளைண்ட்ஸோட பேசுவேன். அந்த கோவிலேருந்து வீட்டுக்கு வருவேன் நான். அந்த டைம் தான் எனக்கு சாய்டி ஓடிக்கு டைம் ஸ்லாட்டு. அந்த டைம் நான் பேசுவேன். தென் வீட்டுக்கு வர வர நான் கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஷி வாஸ் டெல்லிங் சம்திங் அபவுட் திஸ் பிளாக் மேஜிக் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஐ டோல்ட் ஹர், அந்த பையனுக்கு பிளாக் மேஜிக் வச்சிருந்தா அதுக்காக உங்களை வந்து விட சொல்லுதா, அப்படிலாம் கிடையாது. இஃப் சம்மன் டோன்ட் லைக் யூ, தே ஆர் லீவிங் யூ, அதுக்காக நீங்கள் எவ்வளோ போய் ஏதோ ஒரு இமேஜின் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இவங்களாவே ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணிட்டு அதை பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் தே டோன்ட் வாண்ட் டு சே எனி திங் ராங் அபவுட் தியர், அது பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாலும் சரி, அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள பற்றி தப்பாக பேசுறது பதில் வேறு ஏதோ இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இமேஜினேட்டிவ் ஸ்டோரிஸ்லாம் வந்து வருஷக்கணக்காக நடந்துட்டு இருக்கு, இப்போ தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. அண்ட் ட்ரை டு பி வெரி வெரி ப்ராக்டிக்கல் இன் யுவர் லைஃப். யூ ஆர் நாட் கெட்டிங் மேரிட், லிவிங் டுகெதர்லாம் இருக்கிறீங்க. ஆனால் வென் யூ ஆர் கோயிங் த்ரூ அ பிரேக்கப், எதுக்கு அவ்வளோ ஓகே கவலைப்படுறது ஓகே தான், நான் தப்பு சொல்ல. ஐ வாண்ட் டு ஸ்பீக் சம் ஹீலிங் வேர்ட்ஸ் டு யூ. பட் இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க வந்து உங்களை விரும்பலை அப்படின்னா, அதை வந்து சரின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் லைஃப்பில், நம்ம கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை இஃப் யூ ஆர் ஸ்டில் இன், ஐ ஹோப் நாட் இன் ஸ்கூல், காலேஜில் இருந்தீங்கன்னா உங்களோட கெரியர் அதை நீங்கள் அடுத்தது பிஜி பண்ணலாமா இல்லை பிஹெச்டி பண்ணலாமா, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மனசை டைவர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆனால் இது நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆர்மியில் வந்து மேஜராக இருக்குது இந்த பொண்ணு.
இந்த இந்தியன் ஆர்மி. அவங்க கூட இந்த மாரி எனக்கு பிரேக்கப்ல இருக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு மெயில் பண்ணுவாங்க. ஸோ, அதனால எனிஒன் ஒரு ஒரு ஆர்மி மேஜருக்கே மனசு கஷ்டமா இருக்குன்னு இந்த மாரி என்கிட்ட மெயில் பண்ணும்போது, மத்தவங்க வந்து ஃபீல் பண்றது தப்பு கிடையாது. பட் அதாவது ஒரு வார்த்தை தமிழ்ல அழகா சொல்லுவாங்க. மரியாதார் வாசல் மிதியாதேன்னு சொல்ட்டு. அதனால உங்கள ஒருத்தவங்க மதிக்கலையா, வெதர் இட் இஸ் அ கை ஆர் அ கேர்ள், உங்கள மதிக்கலையா, முன்னாடி என்னவோ நடந்திருக்கலாம். எவ்ரிஒன் ஆர் கெட்டிங் இன்டூ ஆல் தீஸ் ஸ்டஃப் தீஸ் டேஸ். ஆனா, நீங்க உங்க அப்பா, அம்மாவ பாருங்க. அதுதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அந்த பொண்ணுட்ட அது எனக்கு பயமா இருந்துச்சு. அந்த பொண்ணு வாமிட்லாம் வர மாரி என்ன சரியாவே சாப்பிடலன்னு சொல்லுச்சு. சரியா சாப்பிடாத அளவுக்கு நீ நீ ஒண்ணும் பெருசா இழந்துரல. தென் ஐ டோல்ட் ஹர் அண்ட் ஷி செட் ஷி இஸ் அ சிங்கிள் டாட்டர் ஃபார் ஹர் பேரண்ட்ஸ். நீங்க வந்து உங்க ஊருக்கு போங்க. உங்க அப்பா ஒண்ணும் உங்க வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லாட்டி உங்க ஊருக்கு போங்க. இன்னும் கோ டு யுவர் வேர் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் அங்க கொஞ்சம் கொஞ்சம் மனச டைவர்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது லேர்ன் சம்திங் ஆர் டூ பிக் அப் டிஃப்ரெண்ட் ஜாப் அப்படின்னு நான் சொன்னேன். இவங்கெல்லாம் ஒரு தடவை 2 தடவை பேசுவாங்க. ஒரு சில பேர் என்ட்ட ரிப்பீட்டடா தே வில் பி க்ளோஸ் டு மீ. ஒரு சில பேர் ஒரு தடவை 2 தடவை பேசுவாங்க. ஏதாவது இவங்கள பத்தி நான் வீடியோ போட்டேன்னா, என்ன பத்தி பேசிட்டியான்னு கேட்டுருவாங்க. அதனால தான் ஊர் பேர மாத்துறது. சும்மா நாசூக்கா என்ன சொல்றது? ஆம், ஒரு விஷயத்த கன்வேயும் பண்ணணும். ஆனா யார பத்தியும் பேசிறக்கூடாது. அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் செவரல் இயர்ஸ் நான் யார் பத்தியும் என்ட்ட ஒரு இது பண்ணாங்கன்னா, அது வந்து ஒரு 3 பெர்சன் யா இவங்கன்னு சொல்லாம தான் நான் பிளாக் எழுதுவேன். இல்லாட்டி வீடியோல பேசுவேன். அது வேற இப்பல்லாம் பஞ்சாயத்தா போயிருது. என்ன பத்தி பேசிட்டீங்களான்ற சொல்லிற போறாங்கன்னு சொல்ட்டு. அதனால இது வந்து நான் சொல்றதுனால யாராவது கஷ்டத்துல இருந்தீங்கன்னா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் பேரண்ட்ஸ். அம்மா, அப்பா பாருங்க. உங்களுடைய ஸ்டடீஸ், உங்களுடைய எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. யாருமே பொய்லாம் சொன்னாங்கன்னா, இவ்ளோ இமேஜினேட்டிவ் பிரேக்கப்லாம் வந்து நான் வந்து கேள்விப்பட்டதே இல்ல. இந்த என்ன சொல்றது? இந்த அம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லங்கிற கேள்விப்பட்டிருக்கேன் நானு. இந்த பிளாக் மேஜிக்ல வரைக்கும்லாம் போறாங்க. இது அளவுக்குலாம் போகாதீங்க. லைஃப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. அது யாருக்கு நான் பேசுறேன்னு தெரியல. பட் சம்மோன் ஹூஸ் கோயிங் த்ரூ திஸ் மை பிரேயர்ஸ் ஃபார் யூ. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இஃப் யூ வாண்ட் டு மெசேஜ் மீ ஆர் இமெயில் மீ, கோ டு sasa.com/contact. தேங்க் யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.